ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ் லீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு இமேஜோட வேர்ட்ஸை பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த இமேஜை பார்த்துட்டு கீபோர்டில் டைப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இமேஜோட வேர்ட்ஸை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணுன்னா அந்த இமேஜை பார்த்துட்டு நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பட் அந்த இமேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்காக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நேராக உங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள சர்ச்சில் இமேஜ் டு டெக்ஸ்ட் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். இதில் வரக்கூடிய எந்த ஒரு ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். தென் அதில் தெரிகிற கன்வெர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சில செகண்ட்ஸில் அந்த இமேஜ் டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் டவுன்லோடு வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா காப்பி கூட பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் காட்டும். ஓகே கொடுத்துடுங்க. இந்த காப்பியான வேர்ட்ஸை நம்மளால் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் போயிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜிலேருந்து காப்பியான வேர்ட்ஸ் இதில் பேஸ்ட் ஆகிடும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நிறைய லாங்குவேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தமிழ் லாங்குவேஜை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.